தந்தை பெரியாரின் பார்வையில் பங்குச்சந்தை உங்கள் பணத்தை பெருக்குவதற்கான ரகசியம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான நபரை பத்தி பேச போறோம். அவர்தான் தந்தை பெரியார். சமூக நீதிக்காகவும் பகுத்தறிவுக்காகவும் பாடுபட்ட ஒரு மாமனிதர். அவர் சொன்ன ஒரு பிரபலமான வாசகம், யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. சமூக நீதிக்கு மட்டுமில்ல, பங்குச்சந்தையில கூட இந்த வார்த்தைகள் ரொம்பவே பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். பங்குச்சந்தையில முதலீடு செய்யும் போது மத்தவங்க சொல்றதையோ ஆன்லைன்ல படிக்கிறதையோ நம்பி கண்மூடித்தனமா முதலீடு செய்யக்கூடாது. தந்தை பெரியார் சொன்னது மாதிரி நம்ம அறிவையும் பொது அறிவையும் பயன்படுத்தி நிறுவனத்தோட நிதி நிலவரம், நிர்வாக குழு, அந்த துறையில நிலவும் சூழ்நிலை, இதையெல்லாம் ஆராய்ஞ்சு முதலீடு செய்யணும். சில முக்கியமான விஷயங்கள் நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. மத்தவங்க சொல்றத நம்பாதீங்க. சிந்திச்சு பாருங்க. தகவல்களை ஆராய்ஞ்சு உங்க சொந்த முடிவை எடுங்க. உங்க உள்ளுணர்வை நம்புங்க. ஏதாவது சரியில்லைன்னு தோணிச்சா அதை கண்டுகொள்ளாம விடாதீங்க. புதிய யோசனைகளுக்கு தயாரா இருங்க. மாற்று முதலீட்டு உத்திகளை ஆராயுங்க. தந்தை பெரியார் நமக்கு காட்டின பாதை சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், நம்ம நம்பிக்கைக்காக நிற்கவும் உதவும். பங்குச்சந்தையில கூட அவர் வார்த்தைகள் இன்னைக்கும் பொருந்தும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க. பயனுள்ளதா இருந்த ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை பின்னூட்டமிடுங்கள். அதாங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.